ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? சாதம், புளி சாதம். அதாவது மழை நாளில் சாதம் மீந்துட்டா நைட்டு புளி கொஞ்சம் ஊற வச்சு உப்பு போட்டு கரைச்சி மஞ்சத்தூள் போட்டு சாதத்தில் ஊற்றி அமைக்கி வச்சுருவேன். காலைல சூடாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிடுவேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயில் நாளில் சாதம் மீந்துட்டா எலுமிச்சம்பழத்தை அதே மாதிரி புழிஞ்சு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து சாதத்தில் போட்டு அமைக்கி வச்சுருவேன். மறுநாள் காலைல தாளிச்சிடுவேன். சாதத்தை வேஸ்ட் ஆகாமல் இது ஒரு நல்ல ஒரு வேலை. வெயில் நாளில் நம்ம தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம், அது தப்பு இல்லை. ஒத்துக்காதவங்க இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் ஊற்றி சாப்பிட்லாம். மழை நாளில் நான் சாதம் மீந்துட்டால் இந்த மாதிரி தான் புளி ஊற்றி அமைக்கி வச்சுருந்து காலைல தாளித்து சூடாக சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. குட்டீஸ்க்கு இல்லை. குட்டீஸ் சாப்பிட மாட்டாங்க. அவங்க சண்டேயில் ஏந்திரிக்கவே மாட்டாங்க. நான் எழுப்பவே மாட்டேன். அது ஒரு பேட் ஹேபிட்டாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எழுப்புனா அதை விட ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. அதனால தான் நான் எழுப்பவே இல்லை. என்னன்னா ஏஞ்சோடனே மொபைல் தான் பார்ப்பாங்க. ஸ்க்ரீனிங் டைம் குறையட்டுங்கிறதுக்காக நான் எழுப்ப மாட்டேன். எப்போ ஏந்திரிக்காலும் ஏந்திரிக்கட்டும்னு சொல்லிடுவேன். அவங்க ஏந்திரிச்சா டைரெக்டாக லஞ்சுக்கு தான் வருவாங்க. சண்டே மோஸ்ட்லி அவங்க டிஃபன் சாப்பிட மாட்டாங்க. என்றைக்காவது ரேராக மட்டன் குழம்பு வச்சா இட்லி ஊற்றினா எழுப்பி சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக எழுப்புவேன். ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, கண்ணை விழிச்சோடனே அவங்க முழிக்கிறது மொபைலில் தான். அதனால் நான் சண்டேயில் எழுப்புறதே இல்லை. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் இந்த மாதிரி சாதம் இருந்தால் புளி ஊற்றி இல்லை எலுமிச்சம்பழம் ஊற்றி வச்சுருந்து காலைல தாளித்து சூடாக சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நாடா கரசை, அதாவது ஓலை பகோடான்னு சொல்லுவீங்களா, அதுக்கப்புறம் மோர் மிளகா வறுத்தது. இது எனக்கும் ஹஸ்பண்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.